ஒண்ணுதான், ஒரு நாள் இந்த குப்பையை அள்ளிட்டு போறாங்க பாரு, இந்த குப்பையோட குப்பையில் அவங்க அள்ளி உள்ள போட்டு ஏத்திக்கிட்டு போற ஒரு காலத்தை நம்ம உருவாக்கணும்டா. அப்படியே இப்பதான்டா உண்மையிலேயே நாடு தூய்மையாகுது. போங்கடா போங்கடான்னு அனுப்பணும். அந்த உரிமை தொகைக்கு எவ்வளவு வருது? 1000 கோடிக்கு மேல. புதுமை பெண் திட்டத்துக்கு 500 கோடிக்கு மேல, 910 கோடியே நம்ம வருது. பிறகு மாணவர்களுக்கு கொடுக்கறதுல தமிழ் மகனுக்கு 450 கோடியோ 90 கோடியோ வருது. இதுல எல்லாம் மொத்தமா பார்த்தா ஒரு ஆண்டுக்கு 24 கோடி வருது. 24,000 கோடி வருது. 24,000 கோடினா 12,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருது. அப்ப 2 ஆண்டுக்கு, இந்த 2 ஆண்டுகள்ல 24,000 கோடியை இந்த அரசு இழக்குது. யாரு கேட்டா? எனக்கு படிக்க போகும்போது காசு 1000 ரூபாய் கொடுங்கன்னு எந்த தங்கை கேட்ட? அந்த தங்கைக்கு 3 ஆண்டு கொடுப்ப, 1000 மாசம். படித்து நிறுத்தி விட்டால் 1000 ரூபாய் கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். படித்து நிறுத்தினால் வேலை கொடுப்பியா? அதுதான் முக்கியம். அப்ப படிக்க போகும்போது 1000 ரூபாய் கொடுக்கிற, படிச்சு நின்னா வேலை கொடுக்க மாட்டேன். அங்க நிரந்தர வறுமை வருது. இப்ப இதுல இழக்கிற 24,000 கோடி, 2 ஆண்டுக்கு 24,000-25,000 கோடி இழக்கிறியே. இந்த பணத்தை எப்படி ஈட்டுற? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு இந்த நாடு. முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு, போக்குவரத்து துறைக்கும் மின்துறைக்கும் 1 லட்சம் கோடி கடன் இழப்பீடு இருக்குன்னு. ஒரு நாளைக்கு 87 கோடியே அதை வட்டி கட்டுறோம்னு சொல்றாரு.